வண்டியினுடைய டிரைவர் ஐயா முன்னாடி வந்துருங்க ஐயா, உட்காந்துங்க. அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, நம்முடைய பிரச்சார பயணத்தினுடைய முதல் பயணம், முதல் இடமே உங்க ஊர்ல இருந்து ஆரம்பிக்கிறோம் ஐயா. இந்த ஊர்ல இருந்து ஆரம்பிக்கின்றோம். காரணம், நரேந்திர மோடி அவர்கள் வந்த ஊருங்க. ஒரு 25 நாட்களுக்கு முன்பு பிரதமர் மோடி அவர்கள் இங்கே வந்திருந்தார்கள். இந்த பகுதியில் தான் நம்முடைய யாத்திரையை முடிவு செய்தோம். யாத்திரையை முடிவு செய்த பகுதியிலிருந்து நம்முடைய பிரச்சார பயணத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்பதற்காக இந்த மண்ணிலிருந்து ஆரம்பிக்கிறது. அப்படிப்பட்ட புண்ணிய மண்ணிலிருந்து நம்முடைய கோவை பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பிரச்சாரத்தை இங்கிருந்து ஆரம்பிக்கின்றோம். சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, இங்க வந்திருக்கக்கூடிய அன்புக்கினிய எல்லா நம்முடைய அன்பு சொந்தங்களே, உங்கள் எல்லோருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்து, ஒரு பெரிய மாற்றத்திற்காக நாம் அனைவரும் தயாராகி கொண்டிருக்கின்றோம். ஒரு பெரிய மாற்றம் வேண்டும் என்று நினைக்கின்றோம். 2024 இந்த பாராளுமன்ற தேர்தலில் மேலே மோடி ஐயா அவர்கள் ஆட்சியிலே அமரும் பொழுது நம்முடைய கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதி வேட்பாளரும் கூட மோடி ஐயா அவருடைய அன்பை பெற்று உங்களுடைய உறுப்பினராக வந்து நீண்ட கால பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வு கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இந்த களத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். நீங்கள் அதே தான் நினைக்கிறீங்க ஐயா. ஒரு பெரிய மாற்றம் வரணும், நம்ம பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கணும், மத்திய அரசு கிட்ட நேரடியாக பேசக்கூடிய ஒரு மனிதர் இங்க வரணும். ஏதாவது இருந்தாலும் கூட தொலைபேசி எடுத்து ஒரு 2 நிமிடத்தில் பேசி தீர்வு கொடுக்க வேண்டிய ஒரு மனிதர் வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள். அதனால் தான் காலையில ஊர் பொதுமக்கள் எல்லோரும் கூட மிகப்பெரிய அளவில் இங்கே வந்திருக்கின்ற உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு நான் உங்களிடம் வைக்கக்கூடிய ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும்தாங்க ஐயா. அம்மா, பெரியவர்களை, தாய்மார்கள், என்ன வேண்டுகோள் என்றால், மோடி ஐயா அடுத்த 5 ஆண்டு காலம் அங்கே இருக்கும் பொழுது நம் உள்ளூர் பிரச்சனைகளிலிருந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் கூட நாம் தீர்க்க வேண்டும். எல்லாத்தையும் நம்ம தீர்க்கணும். ஒரு பெரிய வாய்ப்பு நமக்கு. ஏன்னா 5 ஆண்டுகள் மோடி அவர்கள் 3வது முறையாக மறுபடியும் வரப்போகின்றார். அப்ப ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குதுங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, ஒரு வீட்டுக்கும் கூட குடிநீர் பைப்பு மூலமாக வர வேண்டும் என்பது நம்முடைய கனவு. பைப்பு மூலமாக, அதுவும் இலவசமாக, 1 பைசா நீங்க கொடுக்காம, யாருக்கும் 1 பைசா கொடுக்காம இலவசமாக பைப்பு மூலமாக தண்ணீர் வர வேண்டும் என்பது நம்முடைய கனவு. ஆனா எனக்கு அப்படி இல்லைங்க. ஏன்னா மேலே இருந்து மோடி ஐயாவுடைய பிரதிநிதியை பார்ப்பதற்கு யாரும் இல்லை. அதெல்லாம் இந்த ஊரில் நீங்கள் வைக்கக்கூடிய மிகப்பெரிய கோரிக்கையாக இருக்கிறது. பைப்பு மூலமாக குடிநீர் வர வேண்டும். எங்களுக்கு யாரும் மத்திய அரசுடைய எந்த திட்டமும் கூட இடைத்தரகர் யாரும் பணம் வாங்காம வரணும். அதையெல்லாம் செயல்படுத்தணும். உதாரணத்துக்கு இந்த பகுதி எடுத்துக்கங்க. பொங்கலூர் பக்கத்துல போனீங்கன்னா இந்த பல்லடம் சட்டமன்ற தொகுதிக்கு ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் மோடி ஐயாவுடைய மருந்தகம் இருக்கு. மோடி மருந்தகம் ஒரு தனியார் கடைக்கு போய் வாங்கினீங்கன்னா 100 ரூபாய், மோடி மருந்தகத்துல வாங்கினீங்கன்னா 20 ரூபாய். அதனால உங்களுக்கு உறுதி சொல்லுகின்றோம், பல்லடம் சட்டமன்ற தொகுதியில அடுத்த 100 நாட்கள், ஜூன் 4ஆம் தேதி நம்முடைய தேர்தல் ரிசல்ட் வருது. அதுல இருந்து 100 நாள்ல மோடி மருந்தகம் 5 கொண்டு வருவோம். பல்லடம் சட்டமன்ற தொகுதிக்கு மட்டும் மோடி மருந்தகம் 5 கொண்டு வருகின்றோம். எங்கேயோ நீங்கள் பார்த்தாலும் கூட மற்றவங்க மாதிரிங்கம்மா 5 வருஷத்துல செய்யணும் இல்ல, 100 நாள் 200 நாள் தான். நீங்க கரெக்டா எண்ணி கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கலாம். காரணம், நம்முடைய ஆட்சி இருக்கும் பொழுது அதை நம்மால் செய்ய முடியும் என்கின்ற உத்தரவாதத்தை உங்களுக்கு அளிக்கின்றோம். இது போன்ற நிறைய விஷயங்களை உங்களுக்கு செய்யணும். குறிப்பாக இந்த பகுதியில் இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா, நீர்நிலைகள் எல்லாம் சுத்தப்படுத்தி ஆழப்படுத்த வேண்டும். வறட்சி பாருங்க, இந்த ஊருக்குள்ள வறட்சி வந்தது, வறட்சி வர ஆரம்பித்து விட்டது. இன்னும் அடுத்த மாசம் தண்ணீர் பிரச்சனை வர ஆரம்பிக்கும். இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா ஏரி குளங்களை எல்லாம் சுத்தம் செய்து நீர்நிலைகளை சுத்தப்படுத்தி ஆழப்படுத்தி அதுல ஜல்ஜீவன் பைப் கனெக்ஷனை போட்டு அந்த சுத்தப்படுத்திய நீர் நம்முடைய வீட்டிற்கு குடிப்பதற்கு கொண்டு வர வேண்டும். இந்த திட்டங்களை எல்லாம் கீழே இருந்து ஒரு பார்த்து செயல்படுத்த வேண்டும். அதையும் உங்களுக்கு செய்து கொடுத்தோம். 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு நாம எல்லாம் போறாங்க. 2014 மோடி ஐயா ஆட்சி வந்த பொழுது ஒரு நாள் சம்பளம் 174 ரூபாயாக இருந்தது. ஒரு நாள் சம்பளம் 174 ரூபாய். இன்னைக்கு 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் ஒரு நாள் சம்பளம் என்பது 319 ரூபாய். 319 உயர்த்தி இருக்கிறோம். 284 இருந்துச்சு. 10 நாளுக்கு முன்னாடி 319 உயர்த்தி இருக்கிறோம். 284 ரூபாய் இருந்துச்சு போன 10 நாளைக்கு முன்னாடி வரைக்கும். இன்னைக்கு 319 உயர்த்திக்கிட்டே தான் இருப்போம். 500 ரூபாய்க்கு வேகமா வந்துடும். அந்த அளவுக்கு 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டமாக இருக்கட்டும், உள்ளூர் பிரச்சனைகளாக இருக்கட்டும், அனைத்துக்கும் கூட தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு அரசு மோடி ஐயா அரசு தான். 100 நாள் வேலை வாய்ப்புல நம்ம வாங்குற எல்லா சம்பளங்கம்மா 60,000 கோடி ரூபாய் வந்திருக்கு தமிழ்நாட்டுக்கு. 60,000 கோடி ரூபாய் மோடி ஐயாவுடைய பணம். 1 பைசா கூட மாநில அரசு கிடையாது. அதனால் இது நடக்கின்ற தேர்தல் என்பது மத்திய தேர்தல். மேல யாரு பிரதம மந்திரியாக வர வேண்டும் என்பதற்காக நடக்கக்கூடிய தேர்தல். ஒரே ஒரு மனிதர் மட்டும்தான் இருக்கிறாங்க. மோடி ஐயா மட்டும்தான் வரப்போறாங்க. 400 எம்பிக்களை தாண்டி வரப்போறாங்க. மோடி ஐயாவுடைய அன்பும் ஆதரவும் பெற்ற உங்களுடைய அன்பு மகன், உங்களுடைய வீட்டினுடைய செல்ல பிள்ளையை அண்ணாமலையை நீங்கள் வெற்றி பெற செய்து, குறிப்பாக இந்த கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய வளர்ச்சியை கண் முன்னால் நீங்க பார்க்கணும். இளைஞர்கள் நிறைய இருக்கிறீங்க. நிறைய திட்டங்களை கொண்டு வரணும், வளர்ச்சியை கொண்டு வரணும். வேறு பகுதியில் பாத்தீங்கன்னா பல்லடத்தை பொறுத்தவரை விவசாயம் ஒரு கண்டு, விசைத்தறி ஒரு கண்டு. விசைத்தறி பகுதிக்கு போகும்போது அதையும் நான் பேசுறேன், என்ன திட்டம் நான் வைத்திருக்கின்றோம் என்று. அதனால் நிறைய நேரத்தை எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. முதல் பகுதி இங்கிருந்து ஆரம்பிக்கின்றோம். இது வெற்றிகரமான ஒரு பயணமாக அமையும் என்கின்ற போது நம்பிக்கை இருக்கு. ஆதரவோடு வந்திருக்கக்கூடிய ஊர் மக்கள் எல்லாரும் இன்னொரு விஷயம் நம்ம தெளிவா இருக்கிறோம். நம்ம என்னன்னா, உங்களுக்கு அண்ணாமலை என்னுடைய உழைப்பை கொடுக்கின்றேன், என்னுடைய அன்பை கொடுக்கின்றேன், 365 நாட்களும் உங்களுக்காக நான் இருக்கின்றேன், ஆனால் யாருக்கும் பணம் கொடுக்க போவதில்லை என்றுதான் அந்த தேர்தல் பிரச்சாரத்தை நாம் ஆரம்பிச்சிருக்கிறோம். காரணம், ஒரு மனிதனை நாம் மலிவுபடுத்தக்கூடாது. ஒரு மனிதனை மலிவுபடுத்தி நாம் அவர்களுடைய வாக்கை எடுத்து அதன் பிறகு 5 ஆண்டுகள் கழித்து வரக்கூடாது என்பதற்காக யாரையும் நான் கொச்சப்படுத்த வரவில்லை. எல்லோரையும் மனிதர்களாக பார்க்கின்றேன். எல்லா மனிதர்களையும் என்னுடைய தந்தை தாயாக பார்க்கின்றேன். எல்லோரையும் என்னுடைய உறவினர்களாக பார்க்கின்றேன். எல்லாவற்றையும் தாண்டி உங்களுக்கு உழைப்பதற்கு ஒரு சேவகனாக வர வேண்டும் என்று பார்க்கின்றேன். மற்ற கட்சிகளில் இருந்து வேறுபட்டிருக்கின்றேன். 33 மாத காலமாக என்னுடைய செயல்பாட்டை பார்க்கிறீங்க. எதிர்த்து நின்று துணிவாக பேசிக் கொண்டிருக்கின்றேன். மாற்றம் வர வேண்டும் என்று நினைக்கின்றேன். அதனால் நீங்கள் இந்த நேரத்தில் என்னோடு நிற்க வேண்டும் என்கிற அன்பான வேண்டுகோளை வைத்து உங்க என்னையும் உங்களுடைய சொந்தக்காரங்களா உறவினர்களா பாருங்க. ஜாதி மதத்தை எல்லாம் தாண்டி உங்கள் வீட்டு பிள்ளையாக நீங்கள் என்னை பார்த்தால் போதும் இந்த தேர்தலில் நான் வெற்றி அடைந்து விட்டேன்
கொடுத்தீங்கன்னா போதும், எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்காக சேவை செய்வதற்கு இருப்போம். அதே நேரத்தில் ஒரு சட்டமன்றத்திற்கும் கூட நாம் உறுதி கொடுத்திருக்கின்றோம், பாராளுமன்ற உறுப்பினருடைய அலுவலகம் இருக்கும். இதை நீங்க கோயம்புத்தூர் போய் தான் பார்க்கணும் இல்லைங்க. ஒரு சட்டமன்றத்திற்கும் நம்முடைய அலுவலகம் இருக்கும். இந்த பாராளுமன்ற தொகுதிக்குள்ள இடத்துல பாத்தீங்கன்னா 500 இடத்துல இ-சேவை மையத்தை அமைத்தோம். 500 இடத்துல கட்டுத்தோட ஆளுகளுக்காக நீங்க போயிட்டு வந்தா போது, பிரச்சனை அவங்க பாத்துக்குவோம். அது வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நம்ம இழந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லோரும் நம்மை ஆசீர்வாதம் செய்வதற்காக வந்திருக்கிறார். மிக முக்கியமாக நம்முடைய உழவர் உழைப்பாளர் கட்சியினுடைய தலைவர் சொல்லி உழவர் ஐயா செல்லமுத்தவங்க ஐயா வந்திருக்கிறாங்க. ஐயாவுக்கு நன்றி தெரிவித்து இங்க வந்திருக்கக்கூடிய எல்லா நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள் இங்கே வந்திருக்கிறார்கள். கோவிந்தராஜ் அவர்கள், வெங்கடாச்சலம் அவர்கள், மாரிமுத்து அவர்கள், முத்துசாமி சாமிநாதன் அவர்கள், ஓபிஎஸ் ஐயா அணியினுடைய மாவட்ட செயலாளர் சண்முகம் ஐயா வந்திருக்கிறாங்க. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் அம்மா அனந்தகுமார் ஐயா வந்திருக்கிறாங்க. அதே போல நம்முடைய மாவட்ட செயலாளர் பாட்டாளி மக்கள் கட்சி ரவீந்திரன் ஐயா வந்திருக்கிறாங்க. தமிழ் மாநில காங்கிரஸ் மாவட்ட செயலர் ஐயா வரதராஜன் அவர்கள் வந்திருக்கிறாங்க. தொண்டர்கள் எல்லோரும் வந்திருக்கிறார்கள். நன்றி தெரிவித்து நம்முடைய ஊராட்சி மன்ற தலைவர் அசோக்குமார் தனியாளா போராடிட்டு இருக்காங்க. தனியாளா, அதனால் என்னுடைய வாக்குறுதிங்க, ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் வந்துவிட்டால் அசோக்குமார் அவருடைய கரங்கள் வலுப்படுத்தப்படும். இப்ப தனியாளா நின்றுட்டாரு, நம்ம வந்துட்டோம்னா வலுப்படுத்தி அவர் மூலமாக என்னென்ன செய்ய வேண்டுமோ அனைத்தையும் நாங்கள் செய்து காட்டுகின்றோம். இந்த பகுதியினுடைய ஒன்றிய தலைவராக இருக்கக்கூடிய பொங்கலூர் பேருக்கு அண்ணன் சந்தான கிருஷ்ணன் நன்றி தெரிவித்து, சக்தி கேந்திர பொறுப்பாளர் அண்ணன் பிரதீப் அவர்கள், நம்முடைய மூத்த நிர்வாகிகளாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வினோத்குமார் அவர்கள், சுவாமிநாதன் அவர்கள், தண்டபாணி அவர்கள், ஜெயபிரகாஷ் அவர்கள், ஈஸ்வரன் அவர்கள், தொட்டம்பட்டி செல்வராஜ் அவர்கள் எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து, இந்த பகுதியில் பணி செய்யக்கூடிய எல்லா அன்பு நண்பர்களுக்கும் கூட ஒரு அன்பான வேண்டுகோள், நம்ம ஒரு ஓட்டு 2 ஓட்டு கேட்கக்கூடாது. அந்த பூத்துல எல்லா ஓட்டு மோடி ஐயாவுக்கு தான் நம்ம கேட்கணும். அனைத்து வாக்குகளும் மோடி ஐயாவுக்கு நாம் பதிவு செய்ய வேண்டும். மக்களுடைய அன்பை பெற வேண்டும். மக்கள் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க, எல்லாவற்றையும் தாண்டி மோடி ஐயாவை பாக்குறாங்க, வளர்ச்சியை பாக்குறாங்க. ஆனால் நம்முடைய தொண்டர்கள், தன்னார்வ குழு இருக்கக்கூடியவர்கள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா தொண்டர்களும் எல்லா வீட்டுக்கும் ஏறி இறங்கி அவங்கள்ட்ட நீங்க வாக்கு கேட்பது நம்முடைய கடமை. ஏன்னா எல்லா வீட்டுக்கு என்னால் போவது கஷ்டம். பாருங்க, ஊர் முனையில பேசுறேன், எனக்கு ஒரு வீட்டுக்கும் சென்று அவர்களும் உணவருந்து விட்டு பேச வேண்டும் என்கின்ற ஆசை நேரம் இல்லைங்க. பெரிய தொகுதி இன்னைக்கே பாத்தீங்கன்னா 42 பாயிண்ட். கடந்த 2 நாட்களாக தமிழக பிரச்சார சுற்றுப்பயணத்தில் 13 பாராளுமன்ற தொகுதியை முடித்துவிட்டு இங்கே இருந்து கொண்டிருக்கின்றேன். எல்லா இடத்துக்கும் வருவது கஷ்டம், நீங்க தப்பா நினைச்ச கூடாது. அதனால தான் ஊர்ல ஒரு இடத்துல இருந்து எல்லாத்துக்கும் பேசுறோம். நம்முடைய தொண்டர்கள் தலைவர்கள் இந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லா வீடுகளுக்கும் நீங்கள் சென்று மோடி ஐயாவுக்கு நீங்கள் வாக்கு சேகரிக்க வேண்டும் என்கிற அன்பான வேண்டுகோள்